இன்னைக்கு பரந்துபட்ட வாய்ப்புகள், இன்னொரு மாநிலத்தில் போய் பணியாற்ற வேண்டும். ஆக அப்படி பணியாற்றும் போது அவர்களுக்கு ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும். நான் ஒரு நாள் ஹிந்தி பிரச்சார சபாக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன். 20 இளைஞர்கள் அங்கே ஒரே நேரத்தில் பயிற்சிக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் சொன்னது, ஒரு மிகப்பெரிய கார் நிறுவனத்தில் நாங்க எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டோம். 3 to 4 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனா எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்ன உடனேயே எங்களது பணியாணை திருப்பி பெறப்பட்டது. அதனால 20 பேர் சேர்ந்து இது நடந்தது. 20 பேர் சேர்ந்து படிக்க வந்திருக்கோம்னு சொன்னாங்க. அதனால குழந்தைகளின் நான் மறுபடியும் சொல்றது, இன்னொரு மொழி கற்றுக்கொள்வதால் தமிழ் மொழியின் மாண்பு குறைக்கப்படவில்லை. தமிழ் தான் நமது உயிர், தமிழ் தான் நமது வாழ்வு, தமிழ் தான் நமது வாழ்க்கை, தமிழ் தான் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறது. நம் ஊனோடும் உயிரோடும் இருப்பது தமிழ் தான். ஆனா இன்னொரு மொழியை பற்றி கற்றுக்கொள்வதில் அந்த தமிழ் தாய் நிச்சயமாக மறுக்க மாட்டாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் எல்லா வாய்ப்புகளையும் பெற வேண்டும் என்றுதான் தமிழ் தாய் நினைப்பாள். அவங்க கிட்ட கேளுங்க. ஆனா நாங்க தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கூட நான் அந்த ஹேமா கமிட்டியில பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் அது எதிர்க்கப்பட வேண்டும், பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும், எல்லா துறையிலும் பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது கருத்து. இன்னொன்று, இன்னைக்கு நான் வரும்போது இன்னொரு தகவலை சொன்னாங்க. தம்பி விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், இன்னைக்கு ஷிரடி கோயிலுக்கு போயிருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், மக்கள் சேவை மகேசன் சேவை. ஆக மகேசனின் மறு உருவமாக இருக்கின்ற ஷிரடி கோயிலுக்கு போய் ஒரு கடவுளை நம்புகிற ஒரு முட்டாள் அப்படின்லாம் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு மாநிலத்தில் ஒரு கடவுள் நம்பிக்கையோடு சென்று போய் தனது கட்சி பணிக்காக அவர் இறைவனை பிரார்த்திக்கிறார் என்றால் அது வரவேற்கத்தக்கது. ஆன்மீகம் இல்லாத அரசியல் எடுபடாது என்பதை நான் ஏற்கனவே இங்கே சொல்லி இருக்கிறேன்.